இப்போ நேற்று நடந்த பொதுக்குழு மீட்டிங்கில் மேடையில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது தான் எல்லாருமே பேசுகிறாங்க. பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் பேசுகிற 4 மாதம் வந்தான் கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது? அந்த கூட்டம் ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேரம் நடைபெற்ற ஒரு கூட்டம். மிக முக்கியமான நான் சொன்னதை போன்று 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம். எங்கள் கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் 2 நிமிடங்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்பில்லை. பொதுக்குழுவில் இது போன்ற கருத்துக்கள், மோதல்கள் இவையெல்லாம் வருவது என்பது இயல்பானது. நேற்று கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஐயா எங்களுக்கு ஐயா அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டி. அவருடைய ஆலோசனையின்படி தான் இந்த சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். நேற்று நடந்த அந்த மீட்டிங்ல முக்கியமா இன்னொரு விஷயம் கவனிக்கப்படுது. கடந்த காலங்களில் பண்ண தப்ப இந்த காலத்தில் பண்ண வேணாம், கூட்டணியை பொறுத்து நான் பார்த்துக்கிறேன், 50 தொகுதியிலையாச்சும் நீங்க உங்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய கடந்த காலங்களில் செஞ்ச தவறு அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சதை சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் எங்களுடைய அரசியல் பயணம் என்பது தொடரும். எங்களுடைய இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது. எந்த சலசலப்பும் இல்லை, எந்த விரிசலும் இல்லை அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. நீங்க தான் அப்படி எழுதினீங்க. அப்படி அனைவரும் ஆஃபீஸ் போனீங்களா? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் வழக்கறிஞரும் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவருமான பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்பயுமே பாமக நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம் அப்படின்றது கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இந்த தடவை ரொம்ப கூடுதலாக எல்லாரும் கவனிச்சிருக்காங்க. 2 நாள் எல்லா மீடியாஸும் எல்லாரும் உங்கள் கட்சியை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சார் நடந்துச்சு? இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய பொதுக்குழு. அது சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இந்த ஆண்டிற்கு விடை கொடுப்போம், புத்தாண்டிற்கு வரவேற்போம் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 27, 28 தேதிகளில் நடத்தக்கூடியது. அது இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை மையமாக வைத்து பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டு 30 தீர்மானங்களை நாங்கள் அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றினோம். மிக மிக முக்கியமான தீர்மானங்கள். திராவிட முன்னேற்ற கழகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் எதையெல்லாம் செய்ய தவறினார்கள், எதை செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தார்கள், அதற்கு பிறகு அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு ஒரு துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நம்பிக்கை இழந்த மக்கள் விரோத அரசாக இது செயல்படுகிறது. இந்த அரசை ஒரு நிமிடம் கூட தொடர அனுமதிக்கக்கூடாது. இதை அகற்ற வேண்டிய மிக முக்கியமான பணியை பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த 30 தீர்மானங்கள் விவசாயம் சார்ந்த தீர்மானம், பிறகு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்தது, நெய்வேலி இங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்தினால் அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்கள் பாதிக்கப்படுவது, கரும்பு விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக சொல்லி ஏமாற்றி மத்திய அரசை அவர்கள் சொல்வது, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதாக எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து எங்களை ஏமாற்றியது, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் அதில் விவாதித்து ஒரு தீர்மானங்களாக கொண்டு வந்திருக்கிறோம். இது அடுத்த 2026 ஆண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி பயணிக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் எது என்பது குறித்து அதில் விவாதித்திருக்கிறோம். அதில் குறிப்பாக எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக சாடினார். நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள், சாத்தனூர் அணை திறப்பிலிருந்து பல்வேறு நிகழ்வுகளில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக அழுத்தமாக ஆளும் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம். சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டது என்று பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னபோது அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அரசு அதிகாரிகளோடு தமிழக முதலமைச்சர் நடத்திய கூட்டத்தில் இனிவரும் காலங்களில் எந்த அணையும் முன்னறிவிப்பு இல்லாமல், முன்னெச்சரிக்கை அறிவிப்பு இல்லாமல் திறக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்தார். இதுதான் எங்களுடைய பலமாக, வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். இன்னமும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் மிக
அழுத்தமாக பேசுறப்ப 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு, இன்னும் கூட நம்மளால ஒரு ஆட்சிக்கு வர முடியல, ஒரு முக்கிய இடத்துக்கு வர முடியல அப்படின்னு அவரு தன்னுடைய வருத்தத்தையும் பதிவு செஞ்சிருந்தார் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம். ம். உழைக்கும் வர்க்கம் சார்ந்த ஒரு இயக்கம். பாட்டாளிகள் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடியவர்கள், அ வ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய உரிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அதன் மூலமாக இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியில் இருந்தோம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் காலத்தில் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்த பொழுது நாம் நிகழ்த்தியதை நினைத்து பார்க்கின்றோம். கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது, பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது என்ற ஒரு ஒரு உன்னதமான ஒரு சட்டத்தை இந்தியாவிற்கே அறிமுகப்படுத்தியது, 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது, போலியோவை முழுமையாக இந்தியாவில் ஒழித்தது. இப்படி 50 ஆண்டுகள் செய்ய முடியாத சாதனையை சுகாதாரத்துறையில் 5 ஆண்டுகளில் நிகழ்த்தியவர் அன்புமணி ராமதாஸ் என்று இப்பொழுது சமீபத்தில் மறைந்த மன்மோகன் சிங் அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு அமைச்சராக அங்கே இருந்தார். அதேபோன்று மத்திய அமைச்சராக இருந்த வேலு அவர்கள், அரங்க வேலு அவர்கள், ஏகே மூர்த்தி அவர்கள் இருந்தார்கள். அதில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இல்லாத அளவுக்கு அத்தனையும் அகலப்பாதைகளாக மாற்றி பல்வேறு திட்டங்கள் ரயில்வே துறையில், இப்போ சேலம் கோட்டம் கொண்டு வரப்பட்டதாக இருக்கட்டும், இப்படி பல திட்டங்களை தமிழ்நாட்டில் ரயில்வே சார்ந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறோம். எனவே தமிழகத்தினுடைய வளர்ச்சி, இந்த ஒடுக்கப்பட்ட உழைக்கும் வர்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் ஏராளமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். கல்வியில் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எங்கள் ஐயா அடிக்கடி சொல்வார்கள், சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி என்ற வகையில் அந்த கல்வி திட்டங்கள் வழங்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வியாபாரமாகி இருக்கிறது. பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலேயே இன்றைக்கு பொருட்கள், மதுபான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. பெரும் பணம் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் உயர்கல்வியை பெற முடியும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். எங்கள் விருப்பப்படி ஒரு வருடம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தால், ஆட்சி செய்வதன் மூலமாக இத்தனை நன்மைகளை மக்களுக்கு நிகழ்த்த முடியுமா என்பதை எங்களால் செய்ய முடியும். இப்போ நேற்று நடந்த பொதுக்குழு மீட்டிங்கில் மேடையில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது தான் எல்லாருமே பேசுகிறாங்க. குறிப்பாக ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பேசுகிறப்ப பொதுவாக எல்லா கட்சியினரும் விமர்சனம் வச்சா கூட அவர் மேலே வைக்கிறப்ப ரொம்ப கண்ணியமாக வைப்பாங்க, வார்த்தைகள் அவ்வளோ எளிதாக விட்டுற மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு முக்கியமான விஷயங்களை அறிவிக்கிறப்ப பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் அந்த என்ன சம்பவம் என்னன்னா, அந்த கூட்டம் ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேரம் நடைபெற்ற ஒரு கூட்டம். மிக முக்கியமான, நான் சொன்னதை போன்று 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம். எங்கள் கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனால் அதில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு சம்பவம் 2 நிமிடங்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்பில்லை. 1.5 நிமிடங்களில் அது ஏதோ ஒரு செய்தி சொல்லுகிறார், அதற்கு ஒரு கருத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறார். இது 2 விஷயம்தான். இதை நான் அதிகமாக இதை பற்றி இந்த விஷயத்தை நீங்கள் பெருமளவில் விவாதித்து விட்டீர்கள். ஏன்னா ஊடகங்கள் இதை பற்றி அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் என்னென்னா, அதனால் நான் திரும்பி அதை பற்றிய விளக்கம், விவரம் அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. காரணம், பொதுக்குழு என்பது, ஒரு பொதுக்குழு என்றால் ஜனநாயகமாக பொதுக்குழு என்பது நடைபெற வேண்டும். முன்பே திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டு ஏதோ ஒரு உட்கார்ந்து எல்லோருக்கும் ஒரு சம்பிரதாயமாக நடத்தப்பட்டதாக சொல்லி அறிவிப்பது என்பது எங்கள் கட்சியில் எப்பொழுதுமே கிடையாது. ஜனநாயகம் என்பது சாதாரண கடைகோடி தொண்டன், ஒரு எங்கள் கட்சியினுடைய துண்டை தோளில் போட்டிருக்கக்கூடிய ஒரு தொண்டன் சொல்லக்கூடிய கருத்தை கூட எங்கள் நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் புறந்தள்ள மாட்டார். எங்கள் மருத்துவரையா அவர்கள் தைலாபுரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அருகில் இருக்கக்கூடிய தொலைபேசி எந்த உதவியாளரும் இல்லாமல் நேரடியாக அவரே இருப்பார். அந்த அளவிற்கு மக்களோடு நேரடியாக பழகக்கூடிய, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர். எனவே பொதுக்குழுவில் இது போன்ற கருத்துக்கள், மோதல்கள் இவைகள்லாம் வருவது என்பது இயல்பானது. நேற்று கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு முக்கியமான எங்களுடைய செயல் திட்டம் குறித்த ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதை முடித்த பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், இது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய இயல்பு. நேற்று நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் இதை முடிச்சிடறேன். என்ன அதில் கூட
இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எடுத்துங்க, அந்த பொலிட் பீரோ மீட்டிங் நடக்கும். காலையில் ஆரம்பித்தால் மாலை வரை நடக்கும். காரசார விவாதம், கடுமையான மோதல்கள் அங்கே நடைபெறும். இப்படித்தான் எல்லா இயக்கங்களும், தேசிய அளவில் காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக, எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய உள்கட்சியினுடைய பிரச்சனைகள் இதை பற்றி தீவிரமாக பேசுவார்கள். நீங்கள் இதை சொல்லவே கூடாது என்று நான் ஒரு செய்தி தொடர்பாளராக நான் சொல்ல முடியாது. ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை எப்படி வெளியிட வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பது உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி செய்தித்தாள், தினசரி செய்தித்தாள், பொதுக்குழுவினுடைய செய்தியை அவர்கள் வெளியிடுகிறார்கள். மொத்தம் 3 செய்திகள் அந்த செய்தித்தாளில் வருகிறது. நான் கூட அந்த ஆசிரியர் குழுவிடம் பேசினேன், இது நியாயமா, இப்படி ஒரு செய்தியை வெளியிடலாம். அந்த செய்தித்தாளில் இந்த 2 நிமிடம் செய்தி தான் 3 செய்தியாக வெளிவந்தது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை 1 நிமிடம் கூட அனுமதிக்கக்கூடாது, எனவே வரக்கூடிய தேர்தலில் வீழ்த்துவதற்கான வியூகத்தை அமைப்பதும் 30 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தீர்மானங்கள் தொடர்பான ஒரு சிறு செய்தி கூட வராமல், அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுவது. எதற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும், எதை பிரதானமாக விவாதிக்க வேண்டும், எது ஒரு சமூக மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை, எது ஒரு சமூகத்திற்கு தேவையானது என்பதை அடிப்படையாக வைத்து நாம் ஒரு பொன்னான நேரம், ஒரு முன்னணியான நீங்கள் ஒரு சமூக ஊடக ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், எல்லோரும் இதை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அப்படி நாம் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய இயல்பு. இப்பொழுது கூட இந்த சந்திப்பு ஒரு நட்பு ரீதியாக நீங்கள் கேட்டதினால் நான் உங்களை வாங்குங்கள் என்று சொன்னேன். மற்றபடி இது தொடர்பாக எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசிய பிறகு, அது நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நாங்கள் எங்களுடைய சந்திப்பு நேற்று நிகழ்த்தப்பட்டது. அந்த சந்திப்பில் கூட எதிர்காலத்தினுடைய செயல் திட்டங்கள் குறித்து தான் மிக தெளிவாக விரிவாக நாங்கள் அதில் விவாதித்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறது என்னால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியுது. 2026 பாமகவோட இலக்கு என்ன, நம்ம எதை நோக்கி பயணிக்க போகிறோம், தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் நகற்றுறதுக்கு என்ன வியூகம் அப்படின்றலாம் பேசியிருக்கீங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியா அதை எப்படி கவர் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னொரு வாதம். ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி எல்லா தரப்பும் பேசுகிறாங்க, பத்திரிகையாளர்கள் அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்கிறாங்க, அரசியல் விமர்சகர்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாமக தரப்புலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு பேட்டியாக தான் இந்த பேட்டி இருக்க போகுது. ஆமாம், இல்லை அது நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வந்துருக்கீங்களோ அது உங்களோட முடிவு கூட்டுறேன். இல்லை, உங்கள் விளக்கம் தானே நான் கேட்க முடியும். உங்கள் விளக்கம் தான், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அது என்ன நடந்துச்சு. இதில் 2 விளக்கம். பொதுக்குழு ஜனநாயகப்படி நடப்பது, அங்கே கருத்து மோதல்கள் என்பது இயல்பானது. ஜனநாயகமாக இருந்தாலும் மேடையில் இது தர்க்கமாக வேண்டாம். இன்னொன்று, இது எங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. இதை பற்றி நாம் வெளியில் விவாதிப்பது என்பது அது முறையல்ல, அழகல்ல. அதையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் ஒன்றை நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். இந்த சமூகத்திற்கு தேவையான தமிழ்நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான பிரச்சனைகளை முதலாக அறிக்கையின் மூலமாக வெளியிடக்கூடிய முக்கியமான எதிர்க்கட்சி என்ற இடத்தை பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிய அங்கீகாரத்தை, உரிய இடத்தை, உரிய வாய்ப்பை தமிழக ஊடகங்கள் ஒருபோதும் வழங்கியதில்லை என்பதை நான் உறுதியாக சொல்வேன். ஆனால் அதே வேளையில் நேற்று அந்த நிகழ்வு தொடர்பாக அத்தனை ஊடகங்களும் இதை பிரதானப்படுத்தி வெளியிட்டதன் மூலமாக ஒன்றை எங்களால் உணர்ந்து முடிந்தது. லட்சக்கணக்கான பேர், நான் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, எண்ணிக்கையால் இப்பொழுது உங்களிடம் சொல்ல முடியாது, பெரும் துயரத்தோடு, கவலையோடு, வருத்தத்தோடு தங்களுடைய கவலையை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஏனென்றால் அப்படி ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்கினீர்கள். அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பேரன்பு கொண்டவர்கள், இந்த இயக்கம் இருக்க வேண்டும், வளர வேண்டும், இந்த இயக்கம் முக்கியமான ஒரு அரசியல் இயக்கமாக தமிழ்நாட்டில் தொடர வேண்டும் என்று விரும்பக்கூடியவருடைய உணர்வுகளை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் அதே வேளையில் எல்லா விதத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் செய்ய வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது சேற்றை வாரை இறக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வெறும் வாயில் மெல்வதை விட அவள் சேர்த்து மெல்வார்கள் என்று சொல்லுவோம். அதே போன்று அவர்களுக்கு இருந்தது. எனவே இதை நாம் கடந்து செல்வோம். இதை கடந்து இது ஒரு பெரும் விவாதிக்க வேண்டிய, பெரும் அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அதே வேளையில் நான் முன்பே உங்களிடம் சொன்னதை போன்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்கள், முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்கள்
ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக நாங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் பதிலளிக்கப்பட வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் ஒன்றை சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தபோது இன்றைக்கு கூட மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பொங்கல் பரிசுடன் கூடிய 1000 ரூபாய். தேர்தலுக்கு முன்பு சொல்லக்கூடியது ஒன்றாக இருக்கிறது, தேர்தலுக்கு பிறகு வேறொரு முகமாக இது இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மோசடி தமிழக மக்களுக்கு என்று இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த அரசு பொறுப்பேற்றவுடன், நீங்கள் மறந்திருப்பீர்களா நினைவிற்குமா என்று தெரியவில்லை, மிகப்பெரிய நிபுணர்களை எல்லாம் நியமித்தார்கள், பொருளாதார அறிஞர்களை நியமித்தார்கள், ஆலோசனை குழுக்களை உருவாக்கினார்கள். இது எங்களை விரும்பாதவர்கள் கூட எங்களை நேசிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று வார்த்தை ஜாலங்களை தமிழக முதலமைச்சர் செய்தார். ஆனால் ஆணவம் பிடித்த அரசாக, அகம்பாவம் கொண்ட ஒரு அரசாக, சர்வாதிகார மனப்பான்மை கொண்ட ஒரு அரசாக, கேள்வி கேட்டால், எதிர்த்தால், விமர்சனம் செய்தால் அவர்களை மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு மாறிக்கொண்டே வருகிறது. எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய அவலங்கள், இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய இருக்கக்கூடிய தொடர்புகள், இவைகளெல்லாம் பேசுகின்ற பொழுது இந்த அளவிற்கு இவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது வள்ளுவன் சொல்வான், இடிப்பாரா இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரா எனும் கெடும். ஒரு 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 அரசனுக்கு அவன் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவனை இடித்து உரைக்கவில்லை என்று சொன்னால், மற்றவர்கள் எதிர்க்கவில்லை என்று சொன்னாலும் அந்த மன்னன் அழிந்து விடுவான் என்பதுதான் வள்ளுவனுடைய வாக்கு. அந்த வாக்கு நேற்று கூட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வள்ளுவருடைய விழாவில் சொன்னார். இந்த குரல் இந்த ஆட்சிக்கு மிக பொருத்தமான ஒரு குரலாக இருக்கும். வள்ளுவன் வான்புகழ் கொண்டவன், அவன் சொன்னது இன்றைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குரல் வரும் 2026 தேர்தலில் அது நிச்சயமாக உண்மையாக உருவாகும். நீங்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க, நீங்கள் தொடர்ந்து மீடியாவை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒருவர் தான். அந்த தருணம் அவர் பேசுகிறப்ப இந்த பக்கம் இவர் இன்னொரு மாற்று கருத்தை முன் வைக்கிறாரு ஜனநாயக ரீதியாக உங்கள் பார்வையில். அப்போ தொண்டர்களோட மனநிலை அங்கே எப்படி இருந்துச்சு? இல்லை, இது நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், இந்த பொதுக்குழுவில் நடந்த எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய ஆலோசனைகள், விவாதங்கள் தொடர்பாக நான் வெளியில் எந்த கருத்தையும் ஒரு செய்தி தொடர்பாளராக நான் இப்பொழுது உங்களிடம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக அவர் பேசியது 30 தீர்மானங்கள், விவசாயிகளை எதிர்த்து, விவசாயிகளுடைய நலன் சார்ந்து திருவண்ணாமலையில் நாங்கள் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாடு பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு மாநாடாக திகழ்ந்தது. தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நடிகர் விஜய் கூட ஒரு மாநாடு நடத்தினார். அது விக்கிரவாண்டியில் அவர் எங்கே பிரியாணி வாங்கினாங்க, எங்கே இது பண்ணாங்க, எங்கே பேக்ட்ராப் பண்ணாங்க என்று ஒவ்வொன்றாக நீங்கள் அலசி ஆராய்ந்தீர்கள். ஆனால் திருவண்ணாமலையில் இப்படி ஒரு மாநாடு நடக்கிறது என்பது கூட பலருக்கு தெரியாமல் திடீரென்று அன்றைக்கு நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் வெறும் 100 தமிழக காவல்துறையினருடைய பாதுகாப்போடு. ஓகே, பல வியூகங்களுக்கு முற்றுப்புள்ளி நீங்களே வச்சிருங்க. பாமக விரிசலான்னு கேட்குறாங்க, 2 அணியா இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்களுடைய பதில் இன்றைக்குமே அதில். நேற்று கூட எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஐயா எங்களுக்கு ஐயா, அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவருடைய ஆலோசனையின்படி தான் இந்த ஆட்சிக்கே நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர், இந்த சமூகத்தை பற்றி நன்கு உணர்ந்தவர், இந்த சமூகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர். எனவே அவருடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய எதிர்கால அரசியல் என்பது எங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த பொதுக்குழுவை தொடர்ந்து எங்களுடைய செயல் திட்டம், அதுதான் நேற்று நாங்கள் விவாதித்தது. அந்த செயல் திட்டத்தில் நாங்கள் விவாதித்தது என்னவென்றால், விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 4500 ரூபாய் கரும்புக்கு கொடுக்குறார்கள், இங்கே 3500 ரூபாய். இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மோசடி. எனவே விவசாயிகளுடைய நலன் சார்ந்து மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களை தொடர்ந்து அந்த விவசாய நலன் சார்ந்தவர்கள் அறிஞர் பெருமக்களை அழைத்து அடுத்த கட்டத்தில் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பெரும் ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். அதே போன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதில் தமிழக அரசு ஒரு பச்சை நாடகத்தை நடத்தி கொண்டு மத்திய அரசை காரணம் காட்டிக்கொண்டு இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள்.
எனவே அதை நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் முன்னிலைப்படுத்தி ஒரு இயக்கத்தை நடத்த இருக்கிறோம். அதற்கடுத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதாக சொல்லி அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள். ஏறக்குறைய 2-3 ஆண்டுகளாக போகிறது. அதை கொடுக்காமல் இவர்கள் ஏமாற்றி இருக்கக்கூடிய அதை வன்னியர் சமுதாய மக்களுக்கு வீடு வீடாக வீதி வீதியாக ஒவ்வொருவராக சென்று இந்த அரசு செய்த துரோகத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இதையெல்லாம் விட இன்னொரு மிக முக்கியமானது 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாத சித்திரை முழுநிலவு பெருவிழாவை மிக பிரமாண்டமான முறையில் நாங்கள் நடத்துவது. அந்த பெருவிழா என்று சொன்னாலே அது ஒரு சிறப்புக்குரியதாகத்தான் இருக்கும். ஆனால் மிக நீண்ட காலமாக நாங்கள் அந்த விழாவை நடத்தவில்லை. எனவே வரும் ஏப்ரல் மாதத்தில் சித்திரை முழுநிலவு பெருவிழாவை மிகப்பெரிய அளவில் நடத்துவது என்றும் அதற்கு பல்வேறு குழுக்களை உருவாக்குவது என்றும் அதில் சிறப்பாக இந்த இதை பொறுத்தவரையில் பல கலைக்குழுக்களை உருவாக்க வேண்டும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த கலைஞர்கள் மற்றும் ஒரு ஆர்வம் உள்ளவர்கள், தனிப்பட்ட முறையில் பல கலைகளை கற்றிருக்கக்கூடியவர்கள், அவர்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கலைக்குழுக்கள் உருவாக்குவது, வரவேற்பு குழுவை உருவாக்குவது, மாநாட்டு குழுவை உருவாக்குவது, பிரச்சார குழுவை உருவாக்குவது என்று பல்வேறு குழுக்களை கொண்டு அந்த மாநாட்டை ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு எதிர்காலத்தில் இந்த வன்னியர் சமுதாய மக்களுடைய தேவைகள் என்ன, தமிழகத்தினுடைய தேவைகள் என்ன, இதையெல்லாம் சொல்லி இந்த அரசு ஏமாற்றி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக நேற்று நடந்த அந்த மீட்டிங்கில் முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்கப்படுது. கடந்த காலங்களில் பண்ண தப்ப இந்த காலத்தில் பண்ண வேணாம், கூட்டணியை பொறுத்து நான் பார்த்துக்கிறேன், 50 தொகுதியிலையாச்சும் நீங்கள் உங்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு. ஆமா, அது உண்மைதான். நீங்க சொல்லக்கூடிய செய்தி கடந்த காலங்களில் செஞ்ச தவறு அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சதை சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் அன்புமணி ராமதாஸ் கூட சொன்னாங்க, எப்பயுமே தேர்தல் கூட்டணி என்பது அதனால் வரக்கூடிய அந்த முடிவுகளிலிருந்து தான் சில பாடங்களை ஒவ்வொரு கட்சியும் கற்றுக்கொள்ளும். அது அது என்றைக்கும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ 2019 பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் சொன்னார், 16ல் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று தனித்து போட்டிட்டோம். ஒருவேளை 19இல் நாம் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டிருந்தால் அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள், கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தார். அந்த காலகட்டத்தில் 2016இல் ஒரு முதன்மையான ஒரு தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார். பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டது மாற்றம் முன்னேற்றம். அந்த 3 ஆண்டுகளில் அந்த கூட்டணி என்பதை நாங்கள் அமைக்காமல் இருந்திருந்தால், கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்திருக்க முடியும். கூட்டணி இல்லாமல் தனித்து இதெல்லாம் தான் விவாதிக்கக்கூடியது. எனவே அந்த அடிப்படையில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது எங்களுடைய அரசியல் வியூகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். இது ஒரு மக்கள் விரோத அரசு தொடர்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. எனவே ஒரு எதிர்க்கட்சி ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வகையிலான ஒரு கூட்டணி வியூகத்தை அமைப்பதோடு இன்னொன்றையும் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற அடிப்படையில் இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது எப்படி சாத்தியம், யாரோடு நீங்கள் எப்படி எத்தனை இடங்களில் பெறுவீர்கள், இந்த கேள்விக்கெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய இலக்கு, ஆனால் 50 தொகுதி அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது குமாரசாமி ஃபார்முலா என்று சொல்வார். குமாரசாமி அதில் கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தார், ஆனால் குறைவான எண்ணிக்கையில் தான் அவர் முதலமைச்சராக இருந்தார். எனவே தமிழ்நாட்டில் இப்போ 234 தொகுதிகள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு 60 இடங்களை ஒரு இயக்கம் கைப்பற்றுகிறது, வெற்றி பெறுகிறது சொன்னால் அந்த இயக்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலையை உருவாக்க முடியும். ஒருவேளை 2 இயக்கங்கள், எதிரணியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் நமக்கு இல்லாத என்றாலும் அவர்களுக்கு சென்று விடக்கூடாது, எனவே இவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்ற வகையில் கூடுதலான இடங்களை பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்தை பெற முடியவில்லை என்று ஆதரவு தரக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் கண்டிப்பா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நீங்க 234 தொகுதியில் பெரும்பான்மை அதில் இது மைக்ரோ லெவல் பிளான் என்று சொல்வார்கள். இது எல்லா கட்சிகளுமே அதை முதன்மையாக செய்கிறார்கள். கடந்த கால தேர்தல்களில் ஒரு கட்சி பெற்றக்கூடிய வாக்குகள் எங்கே பலமாக இருக்கிறது, செல்வாக்கு நிறைந்த பகுதிகள் என்பதையெல்லாம் கண்டறிந்து அதற்கான வியூகங்களை வகுத்து அந்த அடிப்படையில் எங்களுடைய ஆனால் 234 தொகுதியிலும் நாங்கள் எங்களுடைய களப்பணியை தொடங்கியிருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, நாங்கள் யாருடன் கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த கூட்டணி முழுமையாக
வெற்றி பெறுவதற்கான பணிகளைத்தான் நாங்கள் முடிக்க தற்போது வரைக்கும் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கீங்க அப்படின்றது அது உறுதியா இருக்கு. அது இல்லை அதுதான் இருக்கிறோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ம். ஆனால் வரக்கூடிய எப்பொழுதுமே தேர்தல் வருகின்ற பொழுதுதான் யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவு செய்து அந்த கூட்டணிக்கான அறிவிப்பு, அதுவும் தேர்தலுக்கான உடன்படிக்கை தானே இது வந்து ஏன்னா நேற்று மீட்டிங்ல ஃபுல்லா பேசுறப்ப திமுகவுக்கு இனிமேல் கொஞ்சம் கூட டைம் கொடுக்க கூடாது, ஆட்சி கட்டல இருந்து அவங்கள அகற்றணும் அப்படின்னா ஒரு வலிமையான கூட்டணி தேவை அப்படின்றதும் நீங்க உணர்ந்திருப்பீங்க. அப்படின்றப்ப பாஜக விட அதிமுக இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளராக இருப்பாங்க அப்படின்றதுக்காக பாமக வந்து அதிமுக பக்கம் போக யோசிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு வியூகமும் இருக்கு. அதான் உங்கள் வியூகம், உங்களுடைய ஆலோசனை, நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், இதையெல்லாம் நாங்கள் பரிசீலனை செஞ்சு தான் வரக்கூடிய தேர்தலுக்கான இதை முடிப்போம். அதனால் அதை பற்றி விவாதிக்கக்கூடிய அளவிற்கு அல்லது அதை பற்றி நாம் இப்பொழுது கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கான சூழல் என்பது, ஏன்னா 10.5% இடஒதுக்கீட 15% நீங்க உயர்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு நிபந்தனை ஆதரவு தர நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்லாம் வார்த்தை இல்லை அது வந்து உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை கண்டு அஞ்சி நடுங்கி இருக்கிறார்கள், பயந்து போயிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், கவனமாக சொன்னார். பாஜகவுடன் இருக்கிறோம், அங்கே போய் கேளுங்கன்னு சொல்றீங்க, நாங்கள் பாஜகவுடன் வெளியே வருகிறோம், எங்களுக்கான தனி இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா? இன்னொன்றை சொன்னார், எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களை ஆதரிக்கிறோம், இடங்கள் எண்ணிக்கை எதுவும் இல்லாமல் ஆதரிக்கிறோம், கொடுக்குறீங்களா என்று சொன்னார். ஆனால் அதை கண்டு அவர்கள் நடுங்கி சிவசங்கரிலிருந்து பல்வேறு அமைச்சர்களை விட்டு அவர்கள் அறிக்கை விட்டதன் மூலமாக எந்த அளவுக்கு பதட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொண்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆணவத்துடன் ஆட்சி செய்கிறது என்பதற்கு இன்னொரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முரசொலி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நாளிதழ். எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், ஆதரவு தருகிறோம் நிபந்தனையற்ற. அதற்கு அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள், அது நீங்கள் கவனித்தீர்களா என்று சொன்னவில்லை, யார் கேட்டது என்று. அதில் இரண்டு கருத்தை அந்த முரசொலி நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, உங்கள் ஆதரவை நம்பி நாங்கள் இல்லை என்று சொல்வது இன்னொன்று. 10.5 கொடுப்பதற்கு எந்த நேரத்திற்கும் நாங்கள் தயாராக இல்லை என்ற ஒரு செய்தியை அவர்கள் இதன் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆதரவு வேண்டாம் என்று சொல்லட்டும், இப்போ நாங்கள் கேட்கிறோம், உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் கொடுப்போம் என்றால் இது ஒரு சமூக நீதி அரசு, இது ஒரு சமூக நீதி இயக்கம், இந்த மக்களுக்கு அவர்கள் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு தலை. ஆனால் யார் கேட்டது என்று சொல்வதிலிருந்தே அவருடைய அந்த ஆணவமான ஒரு எண்ணம், நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எங்கேயுமே அவங்க சொல்லல. அதற்கு என்ன பொருள்? இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு எந்த நீங்கள் என்ன, நம்ம இந்த உலகத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து தானாக முன்வந்து நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை ஒரு பெரும் முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தொகுதியில் 60,000, 70,000, 50,000 வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி தானாக முன்வந்து ஒரு ஆதரவை தருகின்ற பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இயக்கம் வந்து புத்திசாலித்தனமான இயக்கமா? ஆனால் அதை தாண்டி அவர்களுக்கு தற்பொழுது ஆட்சி அதிகாரம், படைபலம், இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி என்ற அவர்கள் இந்த அதிகார போதை அவர்களுடைய கண்ணை மறைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கான காரணமாக அமையும். பாமகவோட மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அது இன்னும் அதிகாரப்பூர்வமான நியமிக்கப்பட்டதானா இல்லை ஏதாவது? அது ஐயா என்று பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறார், அது இப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே அதில் வந்து ஒரு இதுவும் நீங்கள் எங்களே தான் சொல்வீங்க, மீடியா அப்படி ஒரு செய்தி வருது, அவர் வந்து அந்த பொறுப்பை வந்து நிர்வகிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாமே உங்களால் உருவாக்கப்பட்டது. உங்களால் ஒரு விளக்கம் கொடுத்துருங்களேன் நீங்கள். நான் மீண்டும் சொல்லிட்டேன், பொதுக்குழுவில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக விளக்கத்தை நான் தருவது. இறுதியாக ஒரு கேள்வி, சுபம் மகிழ்ச்சி தொடரும் இலக்கிய நோக்கிய பயணங்கள்னு உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க. ஆமாம், அதை நீங்களே டீகோட் பண்ணிடுங்க. நிச்சயமாக. அதாவது உங்கள் ஊடகத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் இந்த செய்தியை ஒரு வேறு விதமான தோற்றத்தில் நீங்கள் உருவாக்கினீர்கள். அதன் மூலமாக பலரும் தங்களுடைய கவலை, வருத்தத்தை, அவங்களுடைய இதை எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு நாங்கள் சகஜமாக அடுத்த நிலைக்கு எதிர்கால பயணத்திற்கான ஒரு விவாதத்தை நாங்கள் நேற்று மேற்கொண்டோம். அதன் மூலமாக மற்றவர்கள் செய்தி ஊடகங்களில் வந்திருப்பதை போன்று அல்ல, எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது, இது மகிழ்ச்சியாக இருக்கிறது,
நாம் எதிர்கால பயணம் நோக்கி பயணிப்போம் என்ற செய்தி தான் இது. ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் இப்படித்தான் தங்களுடைய எதிர்கால செயல் திட்டத்தை செயல்படுத்துவார்கள். ஏனென்றால் லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். ஒவ்வொரு தொண்டனும் ஒரு சாதாரண கிராமப்புறத்தில் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவன், ஒரு தினக்கூலியாக இருக்கக்கூடியவன், அவன் இந்த இயக்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஈடுபாடு, இந்த தன்னை இந்த இயக்கத்தில் இணைத்து கொண்டிருப்பது, அவர்கள்தான் இந்த இயக்கத்தினுடைய சொத்து. எனவே அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான செயல் திட்டத்தை நாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும், தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த செய்தி என்பது வெளியிடப்பட்டது. எனவே உங்கள் மூலமாக மீண்டும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் எங்களுடைய அரசியல் பயணம் என்பது தொடரும். எங்களுடைய இலக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவது. எந்த சலசலப்பும் இல்லை, எந்த விரிசலும் இல்லை அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்றீங்க. நீங்கள் தான் அப்படி எழுதுனீங்க. அப்படியான ஒரு எந்த நிகழ்வுகளும் எங்கள் ஆலோசனையில், கருத்தில், எங்களுடைய சிந்தனையில் அது அல்ல. எனவே எங்களுடைய பயணம் என்பது தெளிவானது, எங்களுடைய இலக்கு என்பது உறுதியானது. அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம். வெற்றி என்பதை 2026 பெற்றே தீர வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை விட திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும். இன்னொரு வரலாற்று ஒரு நிகழ்வு, கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது விழுப்புரத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் 96 அழைத்து ஒரு நாற்காலியை, மஞ்சள் துண்டை அவர் சால்வையை அவருக்கு அணிவித்து, இதுதான் உங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி என்று அமர்த்தி அவரை ஆட்சியில் அமர்த்தியவர் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி. அதன் காரணமாகவே கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த காலம் வரை அந்த மஞ்சள் துண்டை அவருடைய தோளிலே அவர் போட்டிருந்தார். இது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சிக்கு வருவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி செய்தது. அதே போன்று 2016 ஆண்டு அவர்கள் பெரும்பான்மை இல்லாத போது 5 ஆண்டுகள் எங்கள் ஆதரவால் மட்டுமே 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்ற நிலையை நாங்கள் அன்றைக்கு கொடுத்தோம். எனவே 2 முறை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2026 96, 16, 2026 ஆட்சி செய்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு 2006, 19, 2006, 2019 அதற்கு அடுத்தது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பியது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு சரித்திரத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. பனையூர் ஆஃபீஸ் போனீங்களா? நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்காரு, நாளைக்கு போங்க, நீங்கள்லாம் வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாமகவின் இன்னொரு கிளை, பாமகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய இன்னொரு அலுவலகம் அப்படிதான் பார்க்க முடியும். கிடையாது. அதாவது தொண்டர்களை எளிதில் சந்திப்பதற்கான சென்னையில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். நாளைக்கு நீங்கள் போங்க, பனையூர் அலுவலகம் களை கட்டி இருக்கும். ஓகே, பனையூரில் சந்திப்போம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.